சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 22, 2026. தலைப்ப விஷயம் கோல்டன் உரை. எரேமியா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்திலே திருப்தியடைவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர்வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யாத்திராகமம். தேவன் பேசிச் சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருத்தையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். பிரசங்கி. அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும், ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது, ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தியடைவதில்லை, இதுவும் மாயையே. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்கவொட்டாது. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்குமுண்டு, அதாவது ஐசுவரியமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐசுவரியம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. இதோ உயிரோட்டிருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமுமான காரியமென்று நான் கண்டேன். இதுவே இவன் பங்கு. தேவன் ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். அப்போஸ்தலருடைய நடபடிகள். அப்பொழுது பிலிப்பென்பவன் சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது.
அநேகன் திமிர்வாதக்காரரும் சப்பாணிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணிக் கொண்டிருந்தான். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளைக் குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமிலுள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போகக் கடவது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால். இந்த விஷயத்திலே உனக்கு பங்குமில்லை பாகமுமில்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அதற்குச் சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். கொரிந்தியர். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்திட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் அளவைக் கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு இக்குட்பட்டு மேன்மை பாராட்டமாச். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமனல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கொரிந்தியர். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. நீங்கள் பண ஆசையில்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியங்கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து உங்களில் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக.
மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். தனிப்பட்ட உணர்வின் எல்லைக்குள் மகிழ்ச்சியை நாம் வரையறுக்க முடியாது. புலன்கள் உண்மையான இன்பத்தை வழங்குவதில்லை. மனித பாசங்களில் உள்ள நன்மை தீமையை விடவும், ஆன்மீகம் மிருகத்தை விடவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், இல்லையெனில் மகிழ்ச்சி ஒருபோதும் வெல்லப்படாது. இந்த வான நிலையை அடைவது நமது சந்ததியினரை மேம்படுத்தும். குற்றங்களை குறைக்கும், மேலும் லட்சியத்திற்கு உயர்ந்த இலக்குகளை கொடுக்கும். பாவத்தின் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உயர்த்தப்பட வேண்டும், சுயநலத்தின் ஒவ்வொரு மலையும் தாழ்த்தப்பட வேண்டும். இதனால் நமது கடவுளின் நெடுஞ்சாலை அறிவியலில் தயாராகும். அழகு, செல்வம் அல்லது புகழ் ஆகியவை பாசங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தகுதியற்றவை, மேலும் அறிவு, நன்மை மற்றும் நல்லொழுக்கத்தின் சிறந்த கூற்றுகளுக்கு எதிராக ஒருபோதும் எடை போடக்கூடாது. மகிழ்ச்சி ஆன்மீகமானது, உண்மை மற்றும் அன்பிலிருந்து பிறந்தது. அது தன்னலமற்றது, எனவே அது தனியாக இருக்க முடியாது, ஆனால் அனைத்து மனிதகுலமும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கோருகிறது. மன அறிவியலை நேசிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பொருள் சார்ந்தவராக இருந்து, விளைவுகளுக்கு பதிலாக நல்ல வார்த்தைகளால் திருப்தி அடைந்தால், நீங்கள் பிழையில் ஒட்டிக்கொண்டு உண்மையை நம்ப பயந்தால், ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி மீண்டும் எழுகிறது. நோயாளிகளை திருப்திப்படுத்த மனதைத் தவிர வேறு எதையும் நாட வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் அவர்கள் குணமடைந்தால் அவர்கள் பொதுவாக அதை அறிந்திருக்கிறார்கள், திருப்தி அடைகிறார்கள். உங்கள் புதையல் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும். உண்மையை விட மருந்துகளில் உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருந்தால், இந்த நம்பிக்கை உங்களை பொருள் மற்றும் பிழையின் பக்கம் சாய்க்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஹிப்னாட்டிக் சக்தியும் ஒரு விஞ்ஞானியாக மாறுவதற்கான உங்கள் திறனை குறைக்கும், மேலும் நேர்மாறாகவும். தெய்வீக மனதின் மூலம் மட்டுமே நோயாளிகளை குணப்படுத்தும் செயல். சத்தியத்தால் பிழையை வெளியேற்றுவது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானியாக உங்கள் நிலையை காட்டுகிறது. கடவுளின் கோரிக்கைகள் சிந்தனையை மட்டுமே ஈர்க்கின்றன, ஆனால் மரணத்தின் கூற்றுக்கள் மற்றும் இயற்கையின் விதிகள் என்று அழைக்கப்படுபவை பொருள் தொடர்பானவை. அப்படியானால், எதை நாம் சட்டபூர்வமானதாகவும் உயர்ந்த மனித நன்மையை உருவாக்கும் திறன் கொண்டதாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? உடலியல் மற்றும் ஆன்மா இரண்டிற்கும் நாம் கீழ்ப்படிய முடியாது. ஏனென்றால் ஒன்று மற்றொன்றை முற்றிலுமாக அழிக்கிறது, மேலும் ஒன்று அல்லது மற்றொன்று பாசத்தில் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இரண்டு நிலைப்பாடுகளில் இருந்து செயல்படுவது சாத்தியமற்றது. நாம் அதை முயற்சித்தால், நாம் தற்போது ஒன்றை பிடித்துக்கொண்டு மற்றொன்றை வெறுப்போம். இது சிந்தனையின் ஆன்மீகமயமாக்கல் மற்றும் அன்றாட வாழ்க்கையை கிறிஸ்தவமயமாக்குதல் ஆகும். இது பொருள் இருப்பின் கொடூரமான கேலிக்கூத்தின் விளைவுகளுக்கு மாறாக, இது கற்பு மற்றும் தூய்மை, கீழ்நோக்கிய போக்குகள் மற்றும் பூமிக்குரிய ஈர்ப்பு விசைக்கு மாறாக, கிறிஸ்தவ அறிவியலின் தெய்வீக தோற்றம் மற்றும் செயல்பாட்டை உண்மையில் சான்றளிக்கிறது. மனதை குணப்படுத்துவதை பாகுபாடின்றி கற்பிப்பதில் பெரும் ஆபத்து உள்ளது, இதனால் மாணவரின் ஒழுக்கத்தை புறக்கணித்து கட்டணத்தை மட்டுமே கவனித்துக் கொள்கிறேன். அடிமைத்தனம் பற்றிய ஜெபர்சனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்த ஆசிரியர், கடவுள் நீதிமான் என்பதை நான் நினைவில் கொள்ளும்போது நான் நடுங்குகிறேன், ஒரு மனிதனை பார்க்கும் போதெல்லாம் நடுங்குகிறார். பணத்தை பற்றிய அற்பமான கருத்தில் கொண்டு,
மனசக்தி பற்றிய அவரது சிறிதளவு அறிவை கற்பிப்பதன் மூலம், ஒருவேளை அவரது சொந்த மோசமான ஒழுக்கங்களை தெரிவிக்கும் போது, இந்த வழியில் தற்காப்புக்கு தயாராக இல்லாத ஒரு சமூகத்துடன் இரக்கமின்றி நடந்து கொள்வதன் மூலம், கடவுளின் தராசில் ஒரு துளி கூட எடையில்லாத செல்வம், புகழ் மற்றும் சமூக அமைப்புகளை அகற்றினால், கொள்கையை பற்றிய தெளிவான பார்வைகளை பெறுவோம். குழுக்களை உடைத்து, நேர்மையுடன் செல்வத்தை சமன் செய்து, ஞானத்தின்படி மதிப்பை மதிப்பிடுவோம், மனிதகுலத்தை பற்றிய சிறந்த பார்வைகளை பெறுவோம். ஜடப்பொருளின் இன்ப துன்பங்கள் என்று அழைக்கப்படுபவை அழிந்து, அவை உண்மை, ஆன்மீக உணர்வு மற்றும் இருப்பின் உண்மை ஆகியவற்றின் சுடரின் கீழ் வெளியேற வேண்டும். அவற்றிலிருந்து பிரிவதற்கு மரண நம்பிக்கை பிழை மற்றும் பாவத்தில் உள்ள அனைத்து திருப்தியையும் இழக்க வேண்டும். அறிவியல் இந்த தவறான சாட்சியத்தை அழிக்கும் வரை, மரண மனம் பொருள் புலன்களின் சாட்சியத்தின் மூலம் தீர்மானிக்கிறது. மேம்பட்ட நம்பிக்கை என்பது பிழையிலிருந்து ஒரு படி வெளியேறுவது. மேலும் அடுத்த படியை எடுத்து கிறிஸ்தவ அறிவியலின் நிலைமையை புரிந்து கொள்வதில் உதவுகிறது. நாம் மேலும் மேலும் புத்திசாலித்தனத்தை பொருளுக்கு கற்பிக்க கூடாது, ஆனால் நாம் ஞானமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமென்றால், அது குறைந்து கொண்டே போகும். மொட்டு மற்றும் பூவை உருவாக்கும் தெய்வீக மனம், லில்லி பூவை அலங்கரிப்பது போல, மனித உடலை பராமரிக்கும், ஆனால் தவறான மனித கருத்துக்களின் சட்டங்களை திணிப்பதன் மூலம் கடவுளின் அரசாங்கத்தில் எந்த மனிதனும் தலையிடக்கூடாது. மனிதனின் உயர்ந்த இயல்பு கீழ்நிலை இயல்புகளால் நிர்வகிக்கப்படுவதில்லை, அப்படி இருந்தால், ஞானத்தின் வரிசை தலைகீழாக மாறும். மனிதன் மிகவும் இடைவிடாத எஜமானர்களான பேரார்வம், சுயநலம், பொறாமை, வெறுப்பு மற்றும் பழிவாங்கல், அடிமையாக இருப்பது ஒரு வலிமையான போராட்டத்தால் மட்டுமே வெல்லப்படுகிறது. ஒவ்வொரு மணி நேர தாமதமும் போராட்டத்தை மேலும் கடுமையானதாக்குகிறது. மனிதன் உணர்ச்சிகளை வெல்லவில்லை என்றால், அவை மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் ஆண்மையை நசுக்குகின்றன. இங்கே கிறிஸ்தவ அறிவியல் என்பது இறையாண்மை கொண்ட சர்வரோக நிவாரணியாகும், இது மரண மனதின் பலவீனத்திற்கு வலிமை அளிக்கிறது, அழியாத மற்றும் சர்வ வல்லமையுள்ள மனதிலிருந்து வலிமை. மேலும் மனிதகுலத்தை தன்னை விட தூய்மையான ஆசைகளாக, ஆன்மீக சக்தியாகவும் மனிதனுக்கு நல்லெண்ணமாகவும் உயர்த்துகிறது. தவறான ஆசையின் அடிமை கிறிஸ்தவ அறிவியலின் பாடங்களை கற்றுக்கொள்ளட்டும், அவன் அந்த ஆசையிலிருந்து சிறந்து விளங்கி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் இருப்பு என்ற அளவில் ஒரு பட்டம் ஏறுவான். ஞானத்திற்கும் அன்பிற்கும் உரியதை நாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே பரலோக நன்மைக்கான ஆசை வருகிறது. பூமிக்குரிய நம்பிக்கைகள் மற்றும் இன்பங்களை இழப்பது பல இதயங்களின் ஏற்ற பாதையை பிரகாசமாக்குகிறது. புலனின்பங்கள் மரணத்திற்குரியவை என்றும், மகிழ்ச்சி ஆன்மீகமானது என்றும் நமக்கு விரைவாக தெரிவிக்கின்றன. ஆன்மீக வளர்ச்சி என்பது பொருள் நம்பிக்கைகளின் மண்ணில் விதைக்கப்பட்ட விதைகளிலிருந்து முளைப்பதில்லை, ஆனால் இந்த நம்பிக்கைகள் சிதைவடையும் போது, அன்பு பூமியின் கரை இல்லாத ஆன்மீகத்தின் உயர்ந்த மகிழ்ச்சிகளை புதிதாக பரப்புகிறது. அனுபவத்தின் ஒவ்வொரு தொடர்ச்சியான கட்டமும் தெய்வீக நன்மை மற்றும் அன்பின் புதிய பார்வைகளை வெளிப்படுத்துகிறது. அறிவியல் தவிர்க்க முடியாமல் ஒருவரின் இருப்பை நல்லிணக்கம் மற்றும் மகிழ்ச்சியின் அளவில் உயர்த்துகிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம்.
ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.